மேஷ ராசிக்காரர்களே, பிரபல யோகாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்று பிறந்திருக்கும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுங்க. அதே மாதிரி வாடகை வீடுன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சின்னு இருக்குமே, சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டோம்னா அடிக்கடி இந்த சாமா சட்டெல்லாம் தூக்கிட்டு அலைய வேண்டாமேன்னு ஏங்கி தவித்தீங்களே, சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசி மாதத்தில் இருக்குதுங்க. காரணம், லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயும் 23ஆம் தேதியிலிருந்து, அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. சகோதரங்கள் உங்களை சரியாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. பாகப்பிரிவினை விஷயங்கள் எல்லாம், சொத்து பத்து பிரிக்கிறது, பேசுறது, அதெல்லாம் சாதகமாக லாபகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை மட்டும் அதிகமாக எல்லார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாம். அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே போல் இந்த மாதம் முழுக்க சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. பழைய கடனை பைசல் பண்ணிட்டு புது கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு நல்ல இடத்திலே திருமணம் நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். கடந்த மாதத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இந்த மாதத்தில் விற்று தீரும். புது சரக்குகளும் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்குறது, வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. காது கேளாதவர்களுக்கு உதவுங்க. இன்று பிறந்திருக்கும் மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக 9வது வீட்டில் உட்கார்ந்து அப்பாவுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்து அப்பாவுடன் கருத்து மோதல்களெல்லாம் கொடுத்து வந்த இந்த சூரிய பகவான் இன்றையிலிருந்து 10வது வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மாசி மாதம் முழுக்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகும். அப்பாவுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள், உடல்நலக் குறைவு அதெல்லாம் சரியாகும். தந்தையாருடன் உட்கார்ந்து பேசுவீங்க. கருத்து மோதல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்காருங்க. அதிலும் குறிப்பாக மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து அவர் உச்சமாகிறாரு, லாபஸ்தானத்துக்கு வரார். அப்படி இருக்கிறதுனால மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து திடீர் பண வரவு உண்டு. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீட்டை புதுப்பிக்கிறது, இன்னொரு வீட்டுக்கு மாறுறது, அதே மாதிரி முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்துக்கு மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்கிறதுன்னு இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருப்பீங்க. 9வது வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துன்னு இருக்கக்கூடிய செவ்வாய் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் 10வது வீட்டுக்குள்ளே உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உடம்புல இருந்த சோர்வு, களைப்பு எல்லாமே விலகி சுறுசுறுப்பாவீங்க. முகத்தில் சின்னதாக ஒரு தேஜஸும் சந்தோஷமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. குரு பகவானுடைய அனுகிரகமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துட்டாரு, செவ்வாயும் சேர்றாரு. அப்படி இருக்கிறதுனால நல்ல அமைப்புகள் எல்லாமே கூடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். அதிக லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. இந்த மாதம் முழுக்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாமே கூட நீங்கள் வாங்குவீங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க.
கொடுங்க. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவுங்க. இந்த மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களை கடந்த 3.5 மாதங்களாக சரியில்லாத இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க செவ்வாய். சிலருக்கு விபத்துகளையும் கொடுத்தாரு, சிலருக்கு பண இழப்புகளையும் கொடுத்தாரு, சிலருக்கு மன உளைச்சலையும் கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் 8வது வீட்டை விட்டு விலகி 9வது வீட்டுக்குள்ளார நுழையிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மனசுக்குள்ளார இருந்த கலக்கம் எல்லாமே மாறுங்க. இனந்தெரியாத பயம் எல்லாமே விலகுங்க. மனசுக்குள்ளார புத்துணர்ச்சியும் வர ஆரம்பிக்குங்க. சிரிச்ச முகத்தோடையும் நீங்கள் இருப்பீங்க. கடந்த 1 மாத காலமாக 8வது வீட்டில் உட்கார்ந்திருந்த சூரியன் இப்போது 9வது வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க ஏதாவது சில அறிவுரைகள் சொன்னாங்கன்னா அதை அமைதியாக கேட்டுக்கிறது நல்லது. அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுன்னு நீங்கள் எதிர்த்து பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியே சுக்கிரன் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த மாசி மாதம் முழுக்க உங்களுக்கு யோகமாக இருக்கிறாரு. இப்போ 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து 10வது வீட்டுக்குள்ளார நுழைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால தங்க நகைகள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட தொடங்குவீங்க. ஏற்கனவே கட்டின்னு இருக்கிறவங்க சீக்கிரமாக முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். உறவினர்கள் நண்பர்களில் உண்மையானவர்கள் யார் என்பதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநில தொடர்பு வெளிநாட்டு தொடர்பும் கிடைக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலர் வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். முற்பகுதியை விட பிற்பகுதி இன்னும் அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த மாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மொச்சப்பயிறு தானமாக கொடுங்க. திருநங்கைகளுக்கு உதவுங்க. இந்த மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. கடகராசிக்காரர்களே கடந்த 1 மாத காலமாக உங்களை நேருக்கு நேராக பார்த்து பாடாப்படுத்தி உங்களை கோபப்படுத்தி உங்களை டென்ஷன் ஆக்கி கொண்டிருந்த சூரியன் இப்போது 8வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடலில் உஷ்ணம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கண்ணெரிச்சல் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. ஆனால் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் 8வது வீட்டுக்குள்ளார பிரபல யோகாதிபதி செவ்வாய் உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதரங்களுடனும் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஏதாவது இடம் வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறதா இருந்தால் தாய்ப்பத்திரம் மூலப்பத்திரத்தை கொஞ்சம் பார்த்துங்க. அதே போல் லீகல் அட்வைஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா சொத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் சாதகமாக பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. மூத்த சகோதர வகையிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் தேடி பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. இருந்தாலும் செவ்வாய் பலவீனமாகிறாரு பிப்ரவரி 23ஆம் தேதி முதல். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு ஆரோக்கியம் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே பலம் கொடுத்துருக்கார் சுக்கிரன். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில்
குடும்பத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமை, அலைச்சல், மேலதிகாரியுடன் மோதல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் சாமர்த்தியமாக சமாளித்து வந்துட்டோம் அப்படிங்கிற தைரியமும் இந்த மாதம் முழுக்க பிறக்குங்க. பொதுவாகவே இந்த மாசி மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்க. உலர் திராட்சை தானமாக கொடுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுங்க. இந்த மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, 6வது வீட்டில் கடந்த 1 மாத காலமாக உட்கார்ந்திருந்த உங்கள் ராசிநாதன் சூரியன் இப்போது 7வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. அனாவசிய பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது. உங்களை அறியாமல் சில நேரங்களில் முன்கோபம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ஜூன் 23ஆம் தேதி முதல் செவ்வாய் 7வது வீட்டில் உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். இருந்தாலும் சகோதரங்களுக்குள் சின்ன சின்ன கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. எப்படியோ குடும்பம் நல்ல விதத்தில் நடந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நல்லது. அதில் நான் யார் நீ யார் நீயா நானான்னு மோத ஆரம்பித்தா குடும்பம் வேறு மாதிரி போகுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சுக்கிரனும் புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் சரியில்லாமல் போனாலும் சுக்கிரனும் புதனும் சரியாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. மார்ச் 2ஆம் தேதி முதல் 8வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்றதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அதுவும் லாபகரமாக முடியும். வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தொடர்ந்து குரு பகவான் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. ஆனாலும் சின்ன சின்னதாக முணுமுணுப்புகள் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். முன்கோபத்தையும் குறைக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஆனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. புதுசாக பங்குதாரர்கள் வராங்கன்னா யோசித்து முடிவெடுங்க. புதுசாக வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறீங்கன்னா ஏற்கனவே அவங்க எங்கே வேலையில் இருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் வேலைக்கு சேர்க்கறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க வேலை சுமை இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த மாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிறது நல்லதுங்க. தேங்காய் நீங்கள் தானமாக கொடுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு நீங்கள் உதவுங்க. இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களை, கடந்த சில மாதங்களாகவே உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டுருக்கிற சூரியனும் செவ்வாயும் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு உதவுவதற்கு முன் வந்திருக்காங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் சூரியன் 6வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் வெற்றி உண்டு. விஐபிகள் உதவுவாங்க. எதை எடுத்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இந்த மாதம் முழுக்கவும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் 6வது வீட்டில் உட்கார்ந்ததுனால அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. திடீர் பண வரவு உண்டு. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு சில உதவிகளும் கிடைக்கும். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. 5வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைச்சுன்னு இருக்கிற செவ்வாய் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் 6வது வீட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. அதனால் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி உடம்பு முடியாமல் போச்சு அவங்களுக்கு. இந்த மாதம் முழுக்க அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எங்கே போனாலும் இந்த மாதத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. முன்பணம் கொடுத்துட்டு முடிக்கப்படாமல் இருந்த சொத்துக்கு மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் புது வீடு மனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டகச்சனை ஒரு பக்கம் உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுகிறதுனாலும் நிதானமாக பேசுங்க. உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு பேச வேண்டாங்க.
6வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதே மாதிரி கண்ணில் ஏதாவது வலி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்ணை கொஞ்சம் பாதுகாக்கிறது நல்லதுங்க. மார்ச் 2ஆம் தேதி முதல் சுக்கிரன் 7வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறார். அதனால் மார்ச் 2ஆம் தேதி முதல் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பணவரவு, செல்வாக்கு, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குதல் எல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து உங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும். ஆரம்பம் முன்ன பின்ன இருந்தாலும் மையப்பகுதியிலேருந்து அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சில உரிமைகள் அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். சிலருக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மாசி மாதம் யோகமான மாதமாக மாறுங்க. துலாம் ராசிக்காரர்களே, 4வது வீட்டில் உட்கார்ந்திருந்த சூரியன் இன்றையிலிருந்து 5வது வீட்டுக்குள்ளார் வந்து நுழைஞ்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நடத்தைகளையும் நீங்கள் கண்காணிப்பது நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்காதீங்க. பாகப்பிரிவினை எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறதும் நல்லதுங்க. அதே போல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் செவ்வாய் வந்து 5வது வீட்டுக்குள்ளார் நுழைய இருக்கிறார். அதனால் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனாலும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6வது வீட்டுக்குள்ளார போய் மறைய இருக்கிறதுனால மார்ச் 6ஆம் தேதி முதல் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடிக்கடி பழுதாகி செலவுகள் வைக்கும். அதே மாதிரி சிறு சிறு விபத்துகள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி இருக்கிறதுனால மார்ச் 2ஆம் தேதி முதல் பொதுவாக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. இருந்தாலும் சில நேரங்களில் வந்து போட்டிகளால் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஏதோ ஒன்றுக்காக காவல் நிலையம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க பரவாயில்ல. இருந்தாலும் வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதே போல் மார்ச் 2ஆம் தேதி முதல் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாகவும் பொறுப்பாகவும் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க தடைகளை எல்லாம் உடைத்திருந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. பாசிப்பயிறு என்கிற பச்சை பயிறு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. சாலையோரம் வசிக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு துணிமணிகளும் கொடுங்க. மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, பிரபல யோகாதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4வது வீடு சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் மாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நம்ம கடமையை நாம் சரியாக தான் செய்துன்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் வந்து கவலைப்படுவானே, நாம் ஏன் பதட்டமாவானே, நாம் சரியாக தான் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் 4வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சிலர் புது வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடு கட்ட தொடங்குவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு சிலர் வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கிறது, சமையலறையை புதுப்பிக்கிறது, படுக்கை அறையை புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. ஆடைகள் விலை உயர்ந்ததெல்லாம் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கும் போய் வருவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே இந்த மாதத்தில் சரியாகுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசலாங்க. பாகப்பிரிவினை எல்லாமே சுமூகமாக முடியுங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாசி மாதம் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க, அதனால் லாபம் இருக்குது. அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, புது பங்குதாரர்கள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க, அதிகாரிகள் நம்மளை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிம்மதியும் ஒரு திருப்தியும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ நரசிங்க சுவாமிகளை சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. துவரம் பருப்பு நீங்கள் தானமாக கொடுங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. மாசி மாதம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்களை கோபப்பட்டு ஆவேசமாக பேச வைத்த சூரியன் 2வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. பொதுவாக சூரியன் 3வது வீட்டுக்கு வந்தாலே முடிசூட்டி வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் தடங்கலாகி தாமதமாகி தள்ளி போகுதோ அதெல்லாம் இந்த மாதத்தில் சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும், ஜெயிச்சும் காட்டுவீங்க. வரவேண்டிய தொகையும் கைக்கு வருங்க. பிரபல யோகாதிபதி ஆகிய சூரியன் 3வது வீட்டில் வந்து உட்கார்ந்ததுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கும், சிலர் வந்து புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் புதுவிதமான அணிகலன்கள், தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் போய் உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். அதே மாதிரி மகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் கூடி வரத்துக்கான சூழலும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. ஆனாலும் 4வது வீட்டில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. அந்தரங்கத்தை அடிக்கடி வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாங்க. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்திலேயும் இந்த மாதம் முழுக்க ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூடுதல் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இந்த மாசி மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. இளநீர் தானமாக வாங்கி கொடுங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு உதவுங்க. மாசி மாதம் யோகமான அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, கடந்த 2 மாதங்களாக உங்களை போட்டு பாடாப்படுத்தினார் சூரிய பகவான். தூங்க விடாமல், சரியாக சாப்பிட விடாமல், மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி இல்லாமல், இனந்தெரியாத ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இன்றையிலிருந்து உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனாலும் கண் வலி வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. கடந்த 4 மாதங்களாக உங்களை போட்டு கஷ்டப்படுத்தின செவ்வாய் 4 மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடல்நிலை சீராகும், சகோதர பிரச்சனை தீரும், சொத்து பத்து விற்காமல் இருந்த சிக்கல்கள் விலகி நீங்கள் நினைக்கிற விலைக்கு விற்று அதில் கொஞ்சம் பணம் வந்து பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி அப்பப்போ நீங்கள் நினச்சிருந்தீங்க. உடல்நிலை இனிமேல் சீராகும், பலமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாகவும் இனிமேல் இருப்பீங்க. எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இந்த மாதம் முழுக்க வலுவாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டு
காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. 2வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட புதுசு வாங்குவீங்க. மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் சுக்கிரன் 3வது வீட்டில் போய் உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு உயரும், பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வருங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதையும் தாண்டி உத்தியோகத்திலையும் இந்த மாதத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க. அதிகாரிகள் மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. வேர்க்கடலை நீங்கள் தானமாக கொடுங்க. மூடை தூக்கும் தொழிலாளிக்கு உதவுங்க. மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. கும்ப ராசிக்காரர்களே, கடந்த 1 மாத காலமாக சரியான தூக்கமெல்லாம் இல்லாமல், பசியெல்லாம் இல்லாமல் உங்களை பாடாப்படுத்தின சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க. எவ்வளோ பேரை நீங்கள் நம்பி இருந்தீங்க, ஆனால் அவங்கெல்லாம் யாருங்கிறது இந்த மாதத்தில் தெரிஞ்சிருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிக்கனமாகவும் இருக்கணுங்க. அடுத்தவங்களை பகைச்சிக்காமல் போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அடிக்கடி முன்கோபம் எல்லாமே வரும். அடிக்கடி உடலில் சோர்வு களைப்பு எல்லாமே வருங்க. போதா குறைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாயும் வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி செய்கிறது நல்லது. கீரை வகைகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பெயின் கில்லர் மருந்தெல்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. நெருப்பு கிரகங்கள் 2 கிரகங்களும் ராசிக்குள்ளார இருக்க போகிறதுனால இந்த மாதம் முழுக்க தண்ணீர் அதிகம் அருந்துவது நல்லது. அதனால் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தண்ணீர் குடிக்க பாருங்கள். அதே போல் தொலைதூர பயணங்கள் சாலை வழியாக செல்வதை தவிர்க்கிறது நல்லது. அப்படி போய் தான் ஆகணும்னா இரவு நேரங்களில் போகாமல் பகல் நேரங்களில் நீங்கள் போய் வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த மாதம் முழுக்க சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் நடுநடுவில் பணவரவெல்லாம் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சுப செய்திகளும் கூடி வரும். மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. சிலர் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. குரு பகவானின் அனுகிரகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் வாங்குவீங்க. உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனாலையும் யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். புது பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். உத்தியோக வகையிலிருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். ஆனால் அதே நேரம் வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா தேவியை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. மூக்கு கடலைங்கிற கொண்டக்கடலையை நீங்கள் தானமாக கொடுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடிஞ்சால் செலுத்த பாருங்க. இந்த மாதம் அருமையாக இருக்குங்க. மீனராசிக்காரர்களே, உங்கள் கை ரொம்ப பெருசுங்க. யார் எது கேட்டாலும் உடனே அள்ளி கொடுத்துருவீங்க. ஆனால் இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிக்கனமாக தாங்க இருக்கணும். காரணம், சூரியன் 12வது வீடு விரயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு. ஏற்கனவே புதனும் அங்கே தான் இருக்கிறாரு. சுக்கிரன், ராகு எல்லாமே அங்கே தாங்க உட்கார்ந்துருக்காங்க. பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் செவ்வாயும் 12வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கீங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திடீர் பயணங்கள் அதிகமாகும். வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சொல்ல காப்பாற்ற முடியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு
சிக்கிக்காதீங்க. இந்த மாசி மாதம் முழுக்க தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அன்பான வார்த்தைகள் முடிஞ்சால் பேசுங்க. அப்படி அன்பாக பேச முடியலன்னா அமைதியாக இருந்துறது நல்லது. கோபமாக பேசுகிறது, குத்தி காட்டி பேசுகிறது, பழசத்தை ஏதாவது சொல்லி காட்டி பேசுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக சிலர்லாம் வருவாங்க, எங்களையும் சேர்த்துங்க உங்கள் பிஸ்னஸில் அப்படின்னு கேட்பாங்க. அது கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு சரியில்லாதவங்களை சேர்த்துட்டு அப்புறம் சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி வேலையாட்கள் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. பல நேரங்களில் நீங்கள் தான் இழுத்து போட்டு எல்லா வேலைகளையுமே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அதிகாரி ஒன்று வேறு இடத்துக்கு மாறுவார், இல்லைன்னா அவர் கொஞ்சம் பேசாமல் கூட இருந்துருவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த மாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. செவ்வாழை பழம் வாங்கி கொடுங்க. பழைய ஆலயங்களை புதுப்பிக்கிறதுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்க. இன்று பிறந்திருக்கும் மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, இன்று பிறந்திருக்கும் இந்த மாசி மாதம் உங்கள் எல்லோருக்கும் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.